அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு. ரொம்ப நாளாக அந்த வீடியோ பதிவு போடலை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இப்போ தான் போடணும்னு ஒரு இது வந்திருக்கு, அதனால் நான் இப்போ போடுறேன். நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் பொங்கல் வருதுல்ல, அதனால் இந்த பழைய ஜாமான்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளீச் பண்ண போகிறோம், சுத்தம் பண்ண போகிறோம். பார்த்துக்குங்க, விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, தாம்பூலம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது, ஈஸியாக சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு 2-3 பொருளை வச்சு, வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இப்போ பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் வந்து நான் ரேஷன் அரிசியை அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவே நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மாவு வேணாலும் வீட்டில் இருக்க பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க, ஒரு 3 ஸ்பூனு. அதோட உப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 2 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வீட்டில் வச்சுருப்போம் புளி, அந்த புளியை வந்து ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பழைய புளி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பழைய புளி இருந்தாலும் ஓகே, இல்லைனா புது புளி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு இது எடுக்கிறோம் நம்ம. அவ்வளோதாங்க, நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் மிக்ஸ் பண்ணப்பா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அந்த பச்சரிசி மாவு வந்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இன்னும் பவுட்ரு புளி எல்லாமே ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து பேஸ்ட் பார்த்து கொண்டு வரப்போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்துக்குங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து என் பொண்ணு தான் வந்து இது ஐடியா கொடுத்தது. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது சூப்பர் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம மக்களுக்கும் நம்ம இதை வந்து விளக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஈஸியானது, நம்ம வீட்டிலே உள்ளது தான், வெளியில் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. புளி, உப்பு, பச்சரிசி மாவு, இது 3மே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். நம்ம இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஃப்ரிட்ஜிலே நம்ம வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்குமே இது வந்து நல்ல கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து எப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு ஒருத்தர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அது தீர அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஓகே, இப்போ ஓரளவு முடிச்சிட்டாங்க, நெருங்கும் தருவாயில் வந்துட்டாங்க அவங்க. பார்த்துக்குங்க, பேஸ்ட் வந்து எந்த பேஸ்ட்டு வைக்கணும்னா, இப்போ இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி பேஸ்ட்டு. நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடித்து வச்சுக்கலாம். ஸோ மிக்சியில் அடித்து வச்சிங்கன்னா அந்த கிரிப்னஸ்ஸு, அந்த நார் இருக்குல்ல, புளியில் உள்ள நார், இந்த இதெல்லாம் வந்து கிரிப்னஸ்லாம் இருக்கும். அதனால் நான் வந்து மிக்சியில் அடிக்கலை, கையில் அடிக்கிறேன். நான் கையில் பிசைஞ்சால் அந்த கிரிப்பு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி. நீங்கள் மிக்சியில் வேணாலும் அடித்து பேஸ்ட்டு மாதிரி வச்சுட்டு சும்மா தடவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவினாலும் பாருங்களேன், கண்மூடியே ஒரு மேஜிக் வந்து இப்போ நடக்க போகுது. இப்போ இந்த பாப்பா வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. இப்போ பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து செம்பு டம்ளரு. பார்த்துக்குங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு இது கையில் உள்ளதை மட்டும் வச்சு இப்போ காட்டுறாங்க உங்களுக்கு, பார்த்துட்டே இருங்க. ஒரு ஒன்றுமே செய்யலை, வெறும் கையை மட்டும்தான் வச்சு செய்கிறாங்க. பார்த்துக்குங்க எவ்வளோ ப்ளீச் ஆகுது அப்படிங்கிறத. வேறு ஒன்றும் இல்லை, கையில் வந்து கம்பினாரோ இது ஸ்பாஞ்சோ எதுவுமே கிடையாது. அந்த கையில் ஒட்டியிருந்ததை மட்டும்தான் அவங்க தடவுனாங்க. ஓகேங்களா? இப்போ கழுவி காட்டுங்க. கொஞ்சம் நல்லா கழுவுங்க. பாருங்கள், இப்போ மேஜிக் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா? இந்த இடத்துக்கும் இது இதே நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு ஆகும் உங்களுக்கு. இந்த இருக்குது ஸ்க்ரப்பரு. பாருங்கள், பின் சைடு தேய்ச்சிக்கோங்க. சரி, தேங்க ஃபுல்லாக தேய்ச்சி காட்டுங்க உங்களுக்கு எப்படின்ட்டு. கண் முன்னாடியே தான் மேஜிக்லாம் பண்ணுறாங்க அவங்க. இங்கே வந்து பிற்காலத்தில் மேஜிக் ஃபிசிஷியன் ஆக போகிறாங்க.
அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு வந்து இப்போ பண்ணுறாங்க இதை பார்ப்போங்க. நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பட் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் இதாகும். அது வந்து வளவலன்னு இருக்கும். இந்த மாதிரி கம்பி நார் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோன்னா செய்யும்போது தண்ணி நிற்கும் நேரத்தில் வந்து நமக்கு வந்து இதாகிடும். அதே மாதிரி பூஜை விளக்கு, பூஜை தட்டு, எது வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு செம்பு பாத்திரம், இது என்ன வெண்கலம், வெள்ளி, அது இல்லாமல் பித்தளை பாத்திரம், இது எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகும். இப்போ வந்து தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு இப்போ கழுவுறாங்க பாருங்க. அவ்வளோதான், சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதே தாங்க. அடுத்து வந்து இப்போ விளக்கு இதெல்லாம் காட்டுவாங்க பாருங்கள். அடுத்து விளக்கு இது விளக்குங்க. இப்போ வந்து இந்த மாதிரி விளக்கிட்டு நமக்கு வந்து இந்த சொட்டு சொட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆர்ஓ வாட்டர் வந்து பியூர் வாட்டர், அதாவது ஆர்ஓ வாட்ரு இல்லை கேன் வாட்ரு எது இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு ஊற்றி லைட்டாக கழுவி வச்சிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. கருப்பு படியாது, நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு பூஜை ரூம்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நமக்கு சாமி கும்பிடும் போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்ம மனசே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி பித்தளை பாத்திரமும் அப்படி தான். பித்தளை பாத்திரமும் விளக்கி காட்டுங்க கொஞ்சம். இப்போ தாம்பூலம் எடுத்துக்கிறாங்க. தாம்பூலத்தை வந்து இப்போ தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறாங்க. மேடம் எப்படி கழுவுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம நல்லா லைட்டாக தான் தேய்க்கிறாங்க போல இருக்குது. ஆனால் பட் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எப்படி இதுதான் அபிராமியோட மேஜிக்னு நினைக்கிறேன் நான். பட் இந்த சீக்ரெட் வந்து இவ்வளோ நாளாக எனக்கு சொல்லி கொடுக்காம இருந்தாங்க. இப்போ தான் அவங்க பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்க இப்போ சொல்லிக்கிறாங்க. நானே இப்போ தான் என்ன சீக்ரெட்டுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு வந்து சீக்ரெட்டே சொல்லாமல் இருந்துச்சு. காட்டுங்க, செம்மையாக பளிச்சுன்னு இருக்குங்க. பல மின்னுதில்ல. ஓகே, செம்ம சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கமெண்ட் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் போடுறத வச்சு தான் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை, see you.